வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பெரியசாமி ஜோதிடர். நம்ம தொடர்ந்து அற்புதமான பதிவுகள்லாம் பார்த்துக்கிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம பார்க்க இருக்க பதிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாவக காரகத்துவங்கள். ஒவ்வொரு பாவகத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் இருக்குது. அதில் இப்போ முதல் பாவகமான லக்னாதிபதி நின்ற பாவத்தின், அதாவது லக்னம் நின்ற பாவத்தின் காரகத்துவங்கள். லக்னாதிபதி என்பது வேறு, லக்னம் என்பது வேறு அல்லவா? ஸோ லக்னம் நின்ற பாவகத்தின் காரகத்துவம், அதாவது 1ஆம் வீடுன்னு வச்சுக்கோங்க. 1ஆம் வீட்டின் காரகத்துவம் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். தோற்றம், சரிங்களா? லக்னம் என்றாலே தோற்றம், அவங்களுடைய குணம், செயல்பாடு எப்படி இருக்கும், புகழ் எப்படி இருக்கும், அந்தஸ்து எப்படி இருக்கும், ஆரோக்கியம் எப்படி இருக்கும், கௌரவம் எப்படி இருக்கும், ஆரோக்கியம் எப்படி இருக்கும், ஆண் தன்மை எப்படி இருக்கும், அதாவது ஆண்மை, சரிங்களா? பெண்மைனா பெண்மை, தனித்தன்மை, நல்லொழுக்கம், எண்ணங்கள், செல்வாக்கு, நம்ம ஏன் பிறந்தோம் அப்படின்னு நம்ம கணக்கிடுற இடமும் லக்னம் தான். பிறந்த இடம், சூழல், தீவிர யோசனை, பொதுவாழ்வு, மரியாதை, அவமரியாதை கிடைத்தல், உடல் ஆரோக்கியம், உடல் உயரம், உடல் நிறம், வடிவம், ஜாதகரின் முந்தைய வாழ்க்கையின் திறன்பாடுகள், உடல் அமைப்பு, அழகு, மகிழ்ச்சி, மனநிறைவு, தன்பெருமை, தலைமுடி, உடல் நிறம், தோல், செயல்பாட்டின் திறம், எண்ண ஓட்டங்கள், பிறப்பின் இரகசியம், அங்க அமைப்புகள், தனித்திறமை, செயல்பாட்டுத்திறன், முகக்கவர்ச்சி, நினைவாற்றல், குணாதிசயம், எதையும் முழுமையாக்கப்படுதல், இது போன்ற காரகத்துவங்கள் லக்ன பாவகத்தின் காரகத்துவங்களாக வரும். சரிங்களா? இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா முடிஞ்ச அளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுதான் பேஸ், இதுதான் அடித்தளம். இதுலேருந்து தான் ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துக்கிட்டு வரணும். சரிங்களா? ஓகே, நன்றி நேயர்களே. அடுத்த ஒரு அற்புதமான தலைப்பில் நம்ம சந்திக்கலாம்.